வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளி. வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பஹாரே பைகன். இந்த பஹாரே பைகன் எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பஹாரே பைகன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தாளிச்ச கத்திரிக்காய் அப்படின்னு அர்த்தம். பஹாரே அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாளிப்பு அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கடுகு தாளிப்பு போட்டிருக்கோம், கடுகு ஜீரகம் இதெல்லாம் தாளிப்பு போட்டுட்டு தான் மசாலா இதெல்லாம் வதக்கி அதை தவிர வந்து டெசிக்ரேட் கோகோனட் அப்படிங்கிறது தான் நம்ம போட்டிருக்கோம். இதை போட்டு ரெடி பண்ணுறது தான் இந்த பஹாரே பைகன் அப்படிங்கிறது. பைகன் அப்படின்னா கத்திரிக்காய் அப்படிங்கிறது அர்த்தம். சின்ன கத்திரிக்காயாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீட்டாக ப்ளூ கலரில் உள்ள அந்த ஏரோப்ளேன் கத்திரிக்காய்னு சொல்கிறாங்க, ஒரு பேர் க்ரீன் கலர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பெரிய பெரிய கத்திரிக்காய்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி கத்திரிக்காயை நீங்கள் வாங்கி செய்யக்கூடாது. ஸோ பைகன் அப்படின்னும் போது உங்களுக்கு கத்திரிக்காய் தான். இந்த கத்திரிக்காயிலையும் சின்ன நாட்டு கத்திரிக்காய் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வாங்கி செய்யணும். ஸோ இது எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போமா? கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், முழு தனியா 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, புளி எலுமிச்சம்பழ அளவு, வேர்க்கடலை 25 கிராம், வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், டெசிக்ரேட் கோகோனட் அல்லது கொப்பரை தேங்காய் 1/4 மூடி, பொரிப்பதற்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் 1 கரண்டி, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், வெங்காயம் பெரியதாக 1, தக்காளி பெரியதாக 1, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, சின்ன நாட்டு கத்திரிக்காய் நான் வந்து 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கத்திரிக்காவை நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மசாலாவில் வேறு லைட்டாக குக் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த கத்திரிக்காவை நான் எப்படி வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, வெட்டியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி வெட்டிக்கிட்டு இதில் பூச்சி கிச்சி இல்லாமல் பார்த்து அழகாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து இப்போது கத்திரிக்காய் நமக்கு வந்து ஒரு அரை வேக்காடுக்கு மேலே வெந்திருக்கு. இந்த வேக்காடு இருந்தால் போதுமானது. நீங்கள் இதுக்கு பிறகு கத்திரிக்காய் விட்டீங்க அப்படின்னா நாம் மசாலா ரெடி பண்ணி அதில் இதை போட்டு ஒரு குக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கத்திரிக்காய் வந்து சுத்தமாக பிஞ்சிடும். ஸோ அதனால் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் சமையலில் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா எல்லாமே எல்லார் மாதிரியும் அழகாகவும் பண்ணலாம், டேஸ்ட்டாகவும் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வறுக்கணும். இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆயில் சூடானதும் ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம். இந்த வெந்தயம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்து வைக்கிறது எல்லாமே கொஞ்சம் சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்து வைப்பேன். சின்ன ஸ்பூனால் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் டேபிள் ஸ்பூனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த வெந்தயம் போட்ட உடனே நீங்கள் எள்ளு போடுங்க. இந்த தனியா, ஸோ தனியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது டெசிக்ரேட் கோகோனட், அதாவது இது வந்து வெறும் தேங்காயை நீங்கள் போடாதீங்க. வெறும் தேங்காயை போட்டிங்க அப்படின்னா மசாலா வேறு விதமான டேஸ்ட் வரும், அதாவது சாம்பார் டேஸ்ட் வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டெசிக்ரேட் கோகோனட் அப்படிங்கிறது போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வந்து நல்லா வருங்க. நான் ஏன் எள்ளை போட்டுட்டு கொஞ்சம் நார்மல் ஃபயர் வச்சு வறுக்கிறேன் அப்படின்னா எள்ளு வந்து உங்களுக்கே தெரியும் டக்குன்னு பொரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நார்மல் ஃபயர் வச்சு வறுக்கிறேன். ஸோ எள்ளை போட்டு மல்லி போட்டு இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கலர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அதே சமயம் எள்ளு பொரியறதுக்குள்ளே இந்த தேங்காயும் நல்லா வந்து ரோஸ்டட். ஆல்ரெடி டெசிக்ரேட் கோகோனட் தான் நம்ம போட்டிருக்கிறது. ஸோ இந்த நான் வந்து டெசிக்ரேட் கோகோனட் உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல, ஸோ எனக்கு மார்க்கெட்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொப்பரை தேங்காய், இந்த கொப்பரை தேங்காய் இருந்ததுனாலும் திருக்கி நீங்கள் போடலாம். ஸோ இந்த கொப்பரை தேங்காய் போட்டு இதெல்லாம் ரெடியான பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேர்க்கடலை. ஸோ இந்த நான் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையும் ஆட் பண்ணிட்டேன். அதன் பிறகு காஞ்ச மிளகா வந்து காரம் வந்து 2 விதமாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம், இந்த மசாலாவையும் நாம் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து 3 மிளகா நான் காஞ்ச மிளகா காரம் போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பஹாரா பைகன் அப்படிங்கிறத லைட்டாக வெல்லமும் நம்ம ஆட் பண்ணணும்.
புளி தண்ணியை ஆட் பண்ணணும். அதனால காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காரம் வந்து 2 விதமாக நம்ம ஆட் பண்ண போகிறதுனால பண்ணிவிட்டு வெல்லத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையெல்லாம் நல்லா மசாலா வறுத்தாச்சு. இந்த வறுத்த பிறகு இதை நீங்கள் ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம சாம்பார் மசாலா எப்படி அரைப்போம் அந்த மாதிரி அரைக்கணும். ஒரு கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு கரண்டி அப்படின்னா சுமாராக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுருக்கேன். இந்த ஆயில் வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூனும் 2.5 டேபிள் ஸ்பூன் சாதா ஆயிலும் சேர்ந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், கடுகு காஞ்ச மிளகா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கடுகு காஞ்ச மிளகா போட்ட பிறகு இந்த நேரத்தில் வேணும்னா வெந்தயம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி மசாலாவில் நம்ம வெந்தயம் போட்டதுனால நான் வந்து வெந்தயம் போடாமல் இதில் ஜீரகம் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ஜீரகமும் நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 பச்சை மிளகா வாய்க்கறி வச்சுருக்கேன். ஸோ காரம் வந்து மிளகா காரம் அந்த இதில் மிளகா காரம் ஆட் பண்ணுறோம். அடுத்தது மசாலாவில் ஆட் பண்ணுறோம், மிளகா தூள் ஆட் பண்ணுற போகிறோம். அதனால் பார்த்து காரத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி இந்த பச்சை மிளகா லைட்டாக ஒரு வதங்கட்டும். வதங்கின பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெட்டி வச்சுருக்கேன் இல்லையா வெங்காயம், இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த வெங்காயம் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது தான் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப நல்லா வந்து ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா, சென்னா மசாலா இதுக்கெல்லாம் வதக்குவாங்க, ரொம்ப கண்ணங்கரேன்னு வதக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் வதக்குனீங்க அப்படின்னா இதனுடைய அந்த எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது வராது. அதனால் நம்ம பூரி மசாலாவுக்கு எப்படி வெங்காயம் வதக்குவோமோ அந்த மாதிரி 3/4 வேக்காடு வதக்கி நான் சொன்ன பதம், அதாவது 3/4 வதக்கல் அப்படிங்கிறது வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு ஆன மாதிரி ஆகிடும். அதோடு இல்லாமல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட இதில் மல்லி இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால ஒரு சாம்பார் அப்படிங்கிற மசாலா மாதிரியும் வந்துடும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த பகாரா பைகன் அப்படிங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஆட் பண்ண பிறகு சால்ட் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் காட்டுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ மஞ்சத்தூள் வந்து நான் சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு வதக்கிங்க. ரொம்ப நேரம் வதக்குறீங்க அப்படின்னா மசாலா வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த நேரத்தில் புளிப்பு தண்ணி வந்து நான் வந்து அந்த கரைச்சி ஊற வச்சுருந்தேன்னு சொல்லியிருந்தாலே ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி இந்த மாதிரி ஊற்றிருக்கேன். அதன் பிறகு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இந்த தண்ணியையும் நான் வந்து கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா இந்த மசாலா குக் ஆகணும். அதுக்கு அடுத்தது கத்திரிக்காயை போட்டு கத்திரிக்காயோட இந்த மசாலா குக் ஆகி மேற்கொண்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணணும். இந்த கொதிக்க நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் நாம் வந்து கத்திரிக்காவை வந்து ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 3/4 வேக்காடுக்கு கம்மியாக எடுக்கணும்னு. ஏன்னா ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் கத்திரிக்காய் வேகணும். ஏன் அப்படின்னா இந்த உப்பு புளி காரம் அப்படிங்கிறது கத்திரிக்காயில் ஏறணும். இதெல்லாம் தான் டிப்ஸு நான் ஏற்கனவே சொன்னது. ஏன்னா இந்த கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கத்திரிக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கத்திரிக்காயை மசாலாவில் போட்டதும் கத்திரிக்காயில் உப்பு உரப்பு எதுவுமே இருக்காது, சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும், மசாலாவில் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வர்ற கெஸ்ட் என்ன சொல்லுவாங்க, கத்திரிக்காயில் உப்பு காரமே ஏறலையே அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸு. நான் இதெல்லாம் தான் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க ஒரு பகார பைகனுக்கு இவ்வளவு பேச்சா, தயிர் சாதத்துக்கு இவ்வளோ பேச்சா அப்படின்னா சமையல் அப்படிங்கிறது கலை. இந்த கலையில் நிறைய விஷயங்களை சின்ன சின்ன நுணுக்கங்களாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் மட்டும்தான் கலையை ஜொலிக்க வைக்கவே முடியும். இப்படி லிக்விடாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குது அப்படின்னு. இப்போது என்ன பண்ணுங்கள்,
இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா பகாரா பைகன் கொதிக்கணும். இப்போது நான் சொன்ன அந்த எல்லோயிஷ் கலர் அப்படிங்கிறது இனிமே தான் வர ஆரம்பிக்கும். ஸோ கத்திரிக்காயும் இந்த மசாலாவோடு சேர்ந்து கொதிக்கும் போது அந்த உப்பு புளி காரம் அப்படிங்கிறது ஏறும், இன்னும் கொஞ்சம் மசாலா டைட் ஆகும். மசாலா நல்லா குக் ஆகிருக்கு, கொஞ்சம் திக்னஸ் ஆகிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக வெல்லம், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, லைட்டாக வெல்லம்னா நான் எவ்வளோ போடுறேன் பாருங்கள். சும்மா கொஞ்சமாக தான் வெல்லம், தித்திப்பு லைட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம உப்பு புளி காரம் இந்த ஸ்வீட்னஸ் இருக்கணும். இதுக்காக தான் லைட்டாக போடுங்க அப்படின்னு சொல்கிற காரணம். ஸோ இதெல்லாம் போட்ட பிறகு இப்போ நீங்கள் மசாலா இந்த பதத்துக்கு இருக்குது. இதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மசாலாவோட இப்போ இது கொதித்து கொஞ்சம் ஆறுனுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். அப்போ நமக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பகாரா பைகன் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். சுவையான பகாரே பைகன் எப்படி செய்யறது அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். பகாரே பைகன் அப்படின்னா தாளிச்ச கத்திரிக்காய் அப்படின்னு அர்த்தம். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு